இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது பவுலும் பர்னாபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்திற்கு போகிறோம். ஆண்டவரை அறியாத புறஜாதியார் இடத்திற்கு, புறதேசத்தாருக்கு, புற ஜனங்களுக்கு, யூதர் அல்லாத மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். ஆனால் முதலில் இந்த ரட்சிப்பின் அனுபவம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற யூத ஜனங்களுக்கு மாத்திரமே என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அதை அல்ல தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது பவுலும் பர்னாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக, நித்திய ஜீவன் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அது வேணாம், அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினா அவங்களுக்கு தாங்களே நாங்கள் எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, வேணாம் அப்படின்ற ஒரு அபாத்திரமான நிலைக்கு தள்ளினபடினால் நாங்கள் மறு தேசத்தார் இடத்துக்கு, மறு ஜாதியார் இடத்துக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு உலகமெங்கும் ஜனங்களை ஆதாயப்படுத்தினார்கள் ஆண்டவருக்காய். அப்போ உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும், அறியாத ஜனங்கள், ஆண்டவரை விசுவாசித்த ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாமினுடைய சன்னதிகள், அவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். உலகத்தில் இருக்க அனைத்து மனிதனுக்கும் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது எந்த ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிறானோ அவன் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் அது வரைக்கும் அவர் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனாக காணப்படுகிறார்கள். பெரிய ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, என்று ஆண்டவரை அறிந்து கொண்டு வானத்தையும் பூமியும் படைத்தவரை பிதா அப்பா என்கின்ற புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, அது முதலில் யூதர்கள் வழியாய் வர வேண்டியதாக இருந்தது. யூதர்கள் அதற்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள் என்று அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறதை பார்க்க முடியாது. பேதுரும் அப்போஸ்தலரும் எவ்வளோ ஒரு பாருங்களேன். இப்போ சபை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சபையில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க விடாதபடிக்கு தடை செய்தால் அது அபாத்திரமாக மாறக்கூடிய ஒரு காரியம் காணப்படுகிறது. ஒரு சபை இருக்குமேனா அங்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய காரியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் சத்தியம். சத்தியத்தை மறைக்காதபடிக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். சத்தியத்தை மட்டும் விட்டு உள்ள கட்டுக்கதைகளை சொல்லிக் கொடுக்கிற இடம் அது சபை அல்ல. பிரியமானவர்களே, அங்கு ஒரு மனிதனுக்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்க வேண்டிய இடம் தான் சபை. அந்த ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்க விடாதபடிக்கு, தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு, எல்லாருக்கும் குமாரனாய் இருக்க பிதா குமாரன் என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் கொடுத்த அந்த தெய்வத்தை அவர்களுக்கு காண்பிக்க விடாதபடிக்கு, அவர்களை அறிய விடாதபடிக்கு தடை செய்தால் அங்கு அபாத்திரமான ஒரு சூழ்நிலை. ஒன்று, அப்படி அந்த ஜனங்களை அறிய விடாததுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் இரண்டகம் பண்ணுகிற காரியம் என்று சொல்லப்படுகிறது வேதம். அதாவது ரட்சிப்புக்கு ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தும், அவர்கள் உங்கள் கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க விடாதபடிக்கு அவர்களை தடை செய்ததுதான் இரண்டகம் பண்ணுகிறது. பில்லி சூனிய பாவத்திற்கு இணையானது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிப்புக்கு தடையா இருக்கிறான் பாருங்க. அப்ப அவங்களை இடர்களுக்குள்ள நீங்க நடத்துறீங்க அப்படி சொல்லப்படுகிறது. இங்கு யூதர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் அவர்கள் சொல்லியும் அவர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் தான் அதை கற்றுக்கொள்ளணும், அவர்களுக்காக தான் ஆண்டவர் வந்தார் என்கின்ற ஒரு காரியத்தை விட்டுவிட்டு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லாதபடி அபாத்திரராய் போனபடினால் நித்திய ஜீவனே எனக்கு தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டு விட்டார். தெரியல, அறியாமையினால் சொல்லப்பட்டதான காரியங்கள். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? சத்தியத்தை மறைத்து வைக்கிறோமா ஜனங்களுக்கு? இல்ல சத்தியத்தை அறிவிக்க விடாதபடிக்கு உங்களுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனா அந்த இத்தனை ஆத்மாக்களுக்கு ஆண்டுடைய
அந்த நாமத்தை சொல்லி கொடுத்து, இதுதான் இதுதான் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தினை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளணும். இல்ல ஓவரா பரிசுத்தமான அவனை மாத்தி விட்டுட்டா ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்ப ஜனங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிக் கொடுப்பதில் நம்ம கொஞ்சம் கூட இடர்கள் இல்லாதபடி இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். இந்த சத்தியத்தை அவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அதை கருத்தாய் சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் சண்டே சர்வீஸில் ஒரு ஆத்மாவை நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமான ஒரு பாத்திரமாய் மாற்றி விடும்படி ஆண்டவர் அழைக்கிறார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியத்தில் ஆண்டவர் நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வரும்பொழுது அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை அவன் கற்றுக்கொள்கிறான். இது பாவம், இதை விட்டு வெளியே வரணும், பரிசுத்தமாக வாழுவதற்கு இப்படிலாம் செய்யணும், இது துரோகமான காரியம், இந்த காரியத்திலிருந்து விடுதலை. அப்ப ஒரு மனிதன் முழுமையாய் ஒரு நாள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது கிடையாது. ஒவ்வொரு நாளும் புதிய விதமான காரியங்களை அவன் ரட்சிப்புக்குள்ளான கடந்து செல்வதற்கு, முழுமையான பாத்திரமை அடைவதற்கு சபையில ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு 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 புதிய காரியங்களை அவன் கற்றுக்கொள்கிறான். அப்ப கற்றுக் கொடுக்கிறவர்கள் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கணும். சத்தியத்துக்கு விரோதமான வேறு காரியங்களை அவர்களுக்கு கட்டுக்கதைகளை சொல்லிக் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்போம். ஏனால் முழுமையான ஒரு பாத்திரமாய் மாறும் பிரியமானவர்களே. இவர்கள் எங்க செல்வார்கள்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் மாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அதை மறைத்து வைப்போமையினால் இங்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் அபாத்திரராய் போய்விட்டீர்களே நித்திய ஜீவனுக்கு அப்படின்ற காரியத்துக்கு நேராக நாம் போய்விடாதபடிக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஜனங்களாய், சத்தியத்துக்கு நடத்துகிற முன்மாதிரியானவர்களாய் காணப்பட முடிய அழைக்கப்படுகிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்களேன். ஒருவேளை இந்த வசனத்தை நிறைய முறை வாசித்திருப்போம். ஆனா பாருங்க, சொந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் போய்விட்டார்களாம். அப்ப ஜீரோன்னு ஒரு பிரயோஜனமே கிடையாது. சொல்றாரு, நாங்க மற்ற இவங்களை இது நீங்க இப்படி எதிர்த்து, அதனால நாங்க மற்றவங்களுக்கு சொல்ல போறோம். அவங்க என்ன செய்ய போறாங்க? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஒரு 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 தகப்பன் ஒரு ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பல கோடி ஒரு சொந்தக்காரர் கோடிக்கு அந்த தகப்பனுடைய பேச்சை அவர்கள் கேட்காதபடிக்கு அவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக அவங்க கேட்கல, அவர்களை அந்த தகப்பன் என்கின்ற அந்த காரியத்திற்கு, அந்த சொத்துக்கு நான் அதிபதியே ஆக வேண்டாம் என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்றால், தகப்பன் என்ன செய்யறாராம்? வேறு ஆட்களை கூப்பிட்டு அந்த சொத்தை கொடுக்கிற ஒரு காரியம் எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்களேன். வேற அறியாத ஜனங்களுக்கு, வேற வெளியில இருக்கிற வேற ஜனங்களுக்கு, வா நான் உன்னை என் பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி கொடுத்தாருன்னா எவ்வளோ ஒரு மேன்மையான அனுபவம். அத்தனை சொத்து உனக்கு தான், அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவையாரத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அபாத்திரராய் நீங்கள் போய்விட்டபடியினாலே நான் வேறு ஜனங்களுக்கு என்னுடைய புத்திர சுவாரத்தினாவை நான் தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் பெரியமானவர்களே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படி அழைக்கப்படும் கடைசி காலம். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமேனால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் பெரியமானவர்களே. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அருமையான ஆளுக்கை ஸ்தோத்திரம். நாங்கள் நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு, அபாத்திரராய் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.